ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப அழகான ஒரு ரொட்டேட்டிங் ஸ்டோரேஜ் மேஜிக்கல் பாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். பார்த்து வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம மேஜிக்கல் ஸ்டோரேஜ் ரொட்டேட்டிங் பாக்ஸ் ரெடி ஆயாச்சு. இதோட டாப் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் ஸ்பேஸ் அப்படின்றது நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரியே இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்லேயும் ஸ்பேஸ் அப்படின்றது கொடுத்துருக்கோம் டெக்கரேட் பண்ணி. ஸோ ரெண்டுத்தில் இருக்கிற ஸ்பேஸும் ஈவனாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஈவனாக இருந்தால் தான் இது சூப்பராக நமக்கு ரொட்டேட் ஆகும். இப்போது இதை டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போது இதை நம்ம இந்த டாப்பை எப்படி அழகாக அந்த பட்டர்ஃப்ளை டாப்பை இதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே ரொட்டேட் பண்ணோன்னா அழகாக இப்படி க்ளோஸ் ஆகிடும். அண்ட் ஓப்பன் பண்ணோன்னா அழகாக இப்படி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நம்ம இயர்ரிங், நம்மளுடைய நெக்லஸ், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி உள்ளே பத்திரமா வச்சுட்டு தூசி படாமல் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப நாள் இருக்கும். அதே மாதிரியே உங்கள் டேபிளில் இது இருக்கும்போது ஒரு அழகான டெக்கர் மாதிரி தான் இருக்கும். டாப்பில் இருக்கிற அந்த ஹோல்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி இதை ஸ்டேஷ்னரிக்காகவும் நீங்கள் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பெயிண்ட் பாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு கேட்டிங்க இல்லையா? இந்த பெயிண்டெல்லாம் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி பென் ஸ்டாண்டில் ப்ரஷ் வரா மாதிரி, பென் வரா மாதிரி இந்த மேலே இருக்கிற ஹோல்ஸில் அழகாக நம்ம பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரஷ் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்கேன். என்ன இந்த ஐடியா பிடிச்சிருக்கா? ஜுவல்லரி ஆர்கனைசராகவும் ஸ்டேஷ்னரி திங்ஸ் ஆர்கனைசராகவும் இதை அழகாக நீங்கள் வீட்டிலே செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை உடனே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.